ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கப்பி தொகுதி தொடர்ச்சி, அதாவது இதுக்கு முன்னுக்கு கப்பி தொகுதி சம்பந்தமான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காத ஆக்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை வாங்க. இந்த வீடியோ வந்து அந்த வீடியோட தொடர்ச்சியாக அமையும். இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஒரு அமைப்பு தந்துட்டாங்களா இருந்தா, இந்த அமைப்புல இந்த நுனியில 6 கிலோகிராம் திணிவை இணைச்சிருக்காங்க. 4 கிலோகிராம் திணிவை இந்த இலையில இன்னொரு முனையோட இணைச்சி அதை ஒரு தளத்துல வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு தந்தாங்களா இருந்தா, இந்த அமைப்புல ஆறுமூடுகள் எவ்வாறு காண்றது, அடுத்தது இந்த இலையில் உள்ள இழுவை எவ்வாறு காண்றது சம்பந்தமா பார்ப்போம். இந்த வினாவை நம்ம 3 விதமா செஞ்சு பார்ப்போம். முதலாவது, இந்த 4 கிலோகிராம் திணிவு இந்த தளத்தின் மீது தானே இருக்கு. இந்த தளத்துக்கும் இந்த திணிவுக்கும் இடையிலான உராய்வு விசை 0, அதாவது உராய்வு இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டு முதலாவது செஞ்சு பார்ப்போம். அடுத்தது இரண்டாவது, இந்த பொருளுக்கும் இந்த தளத்துக்குமான உராய்வு விசை 10 நியூட்டன் அப்படின்னு தந்துட்டாங்களா இருந்தா, அதாவது உராய்வு விசை தந்துட்டாங்களா இருந்தா இந்த வினாவை எப்படி செய்யறது அப்படிங்கறத ரெண்டாவதா பார்ப்போம். லாஸ்டா, இந்த பொருளுக்கும் இந்த தளத்துக்கும் இடையிலான உராய்வு விசை கொடுக்காம உராய்வு குணகம் கொடுத்துனாங்களா இருந்தா, இந்த உராய்வு குணகத்தை பயன்படுத்தி எவ்வாறு ஆறுமுடுகள் அடுத்தது இழுவை காண்றது சம்பந்தமா லாஸ்டா பார்ப்போம். அப்ப இந்த வினா வந்து 3 விதமா அணுகுவோம். அப்ப முதலாவது, உராய்வு விசை இல்லை அப்படின்னா எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதலாவது, உராய்வு விசை 0. அப்ப இந்த பொருளுக்கும் இந்த தளத்துக்கும் உராய்வு விசை 0 ஆயிருந்தா, உராய்வு விசை நமக்கு தெரியும் எப்படி குறிக்கிறது அப்படிங்கிறது. இந்த தொகுதியை ஓய்வுல இருந்து விட்டமா இருந்தா, இந்த 6 கிலோகிராம் திணிவானது என்ன செய்ய பார்க்கும்னா இந்த திசையில இயங்க பார்க்கும், கீழ் நோக்கி இயங்க பார்க்கும். ஆகவே இந்த திணிவு கீழ் நோக்கி இயங்குறப்ப இந்த இலையானது இந்த திசையில அசைஞ்சு இந்த பொருளானது இந்த திசையில அசைய பார்க்கும். ஆகவே உராய்வு விசையானது எப்பொழுதும் இயக்கத்திற்கு எதிராக இருக்கும். அப்ப இந்த பொருளானது இந்த திசையில இயங்க போகுது. ஆகவே உராய்வு விசையானது இயக்கத்திற்கு எதிராக தொழிற்படும். அந்த விசையை FF அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அப்ப முதலாவது கேஸ்ல பார்த்த மாதிரி இருந்தா உராய்வு விசை 0. ஆகவே FF = 0 அப்படின்னு வரும். சோ இப்ப இதுல இழுவையும் அடுத்தது ஆறுமூடுகளையும் காண போறோம். அப்ப முதலாவது விஷயம், இந்த பொருட்கள்ல தொழிற்படுற விசைகளை நம்ம சரியா குறிக்கணும். அப்ப 6 கிலோகிராம் திணிவுல நிறைவிசை தொழிற்படும் 60 நியூட்டன். அடுத்தது, இந்த பொருள் இந்த இலைய கீழ் நோக்கி இழுக்கும். இந்த இலையானது இந்த பொருளை மேல் நோக்கி இழுக்கும். நான் போன வீடியோல சொன்னேன், இவ்வாறு குறிச்சிட்டு இந்த துண்டை அழிச்சு விட்டமா இருந்தா இதுதான் இந்த பொருள்ல தொழிற்படுற விசை. இவ்வாறு ஈஸியா நம்ம செஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். அடுத்தது, இந்த இலை அப்படியே அசைந்து அப்படியே வந்து இந்த பொருள்கிட்ட விசையை குறிச்சு பார்த்த மாதிரி இருந்தா, முதலாவது இந்த பொருளோட்டு நிறைவிசை தொழிற்படும் 40 நியூட்டன். அடுத்தது, இந்த தளத்தால இந்த பொருளுக்கு ஒரு மரதாக்க விசையும் வழங்கப்படும், அது R அப்படின்னு போடுறேன். அடுத்தது, இந்த பொருளால இந்த தளத்துக்கு ஒரு மரதாக்க விசை வழங்கப்படும், அது சிம்பிள் ஆர்னு போடுறேன். இது கட்டாயம் கேள்வியில தேவையில்லை நமக்கு, ஏன்னா அந்த பொருளை வச்சுக்கிறது தானே நம்ம இந்த வினாக்கள் செய்ய போறோம். ஆகவே இந்த தளத்துல தொழிற்படுற விசை இந்த வினாக்கு தேவைப்படாது. இப்ப இந்த தொகுதியானது இந்த கீழ் திசையில இயங்க போகுது. ஆகவே இந்த திசையில ஆறுமூடுகள் இருக்கும். இந்த பொருளுக்கு ஆறுமூடுகள் இந்த திசையில இருக்கும். இப்ப 6 கிலோகிராம் திணிவிற்கு இந்த திசையில இயங்க போறனால கீழ்நோக்கிய திசையில் F = ma. ஆக இந்த பொருளை பாத்தீங்களா இருந்தா, கீழ்நோக்கிய விசை காணப்படுது 60 நியூட்டன். T அப்படின்னு போட்டுக்கும். T மைனஸ், இந்த T எதிர் திசையில இருக்கிறதுனால மைனஸ்னு வரும், -T. இது சமனா இருக்கும். இந்த பொருளுடைய திணிவு 6 கிலோகிராம், ஆறுமூடுகள். இது முதலாவது சமன்பாடு. அடுத்தது இரண்டாவது விஷயம், இந்த பொருளுக்கு F = ma பாவிக்கணும். இதுல நம்ம நிறைவிசை குறிச்சிட்டோம், அடுத்தது மரதாக்கம் குறிச்சிட்டோம். உராய்வு விசை 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டு தானே முதலாவது செய்யணும். அப்ப உராய்வு விசை பிரச்சனை இல்லை. இந்த பொருளானது இந்த திசையில இயங்க போகுது. ஆகவே எங்களுக்கு இழுவை குறிக்கணும். இந்த இலையானது இவ்வாறு இயங்குற நேரம் இந்த இலையானது இந்த பொருளை இந்த திசையை நோக்கி இழுக்கும். இந்த பொருள் இந்த இலைய இந்த திசையை நோக்கி இழுக்கும். ஆகவே இவ்வாறு குறிச்சிட்டு இந்த துண்டு அழிச்சு விட்ட மாதிரி இருந்தா, இதுதான் இந்த பொருள்ல தொழிற்படுற விசை. இந்த பொருளை மட்டும் தனியா வரையிறேன். இருக்கு முதலாவது நிறைவிசை 40 நியூட்டன்.
அடுத்தது மருதாக்கம் ஆர், அடுத்தது இந்த திசையில இழுவை உராய் விசை 0. இந்த பொருள்ல தொழிற்படுற விசை. இந்த பொருள் இந்த திசையில இயங்குறனால இயங்குற திசைக்கு F சமன் ma. ஆகவே இயங்குற திசையில இழுவையை பார்த்த மாதிரி இருந்தா, சாரி, இயங்குற திசையில் உள்ள விசைகளை பார்த்த மாதிரி இருந்தா ஒரே ஒரு விசை தான் காணப்படுது. அந்த விசை இழுவிசை, அதை வந்து T அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன்னா விசை இல்லை, ஏன்னா உராய் விசை 0 எடுத்திருக்கோம். ஆகவே +0 வரும், அதை போட தேவையில்லை உராய் விசை. ஆகவே இயங்குற திசையில காணப்படுற ஒரே விசை T மட்டும்தான். அடுத்தது இந்த பொருளுடைய திணிவு 4 கிலோகிராம் இன்டூ 6 மூடுகள் A. ஒரே இழுவை தானே. ஆகவே இது ஏங்கிற 6 மூடுகளோட கீழ் நோக்கி அசைஞ்சா இந்த பொருளும் ஏங்கிற 6 மூடுகளோட இந்த திசையில அசையும். இன்னொரு விஷயம், ஒரே இலைனால இழுவைகள் என்ன செய்யாதுன்னா மாறாது. ஒரே இலைனால இணைச்சிருக்கிறதால இழுவைகள் என்ன செய்யாதுன்னா மாறாது. ஆகவே இங்கே டீயா இருந்தா இழுவை இங்கேயும் என்னவா இருக்கும்னா டீயா தான் இருக்கும். ஆகவே இந்த கோவை சுருக்கமா இருந்தா T சமன் 4. இது ரெண்டாவது சமன்பாடு. இப்ப ரெண்டாவது சமன்பாடுல T சமன் 4 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பெருமானத்தை கொண்டு போயிட்டு இந்த கோவையில பிரதியிட்டமா இருந்தா 6 மூடுகளுடைய பெருமானத்தை ஈஸியா கண்டுக்கலாம். ஆகவே முதலாவது கோவை இருக்கு 60 மைனஸ் இந்த Tக்கு பதிலா 4A பிரதியிடலாம். ஆகவே -4A இது சமனா இருக்கும் 6A. ஆகவே 60 சமன் 6A ஆல்ரெடி இருக்கு, -4A சமன்பாடுக்கு அந்த பக்கம் போறப்ப +4A. ஆகவே 6Aவும் 4Aவும் 10A அப்படின்னு வரும். இந்த பக்கம் இருக்கு 60. ஆகவே 6 மூடுகள் சமன் 60/10 6 மீட்டர் செகண்ட் -2 அப்படின்னு வரும். அப்ப முதலாவது 6 மூடுகளை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இழுவையை கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டாவது சமன்பாட்டுல 6 கொண்டு போயிட்டு பிரதியிட்டமா இருந்தா T சமன் 4 இன்டூ ஏனுடைய பெருமானம் 6. ஆகவே T சமன் 24 நியூட்டன் அப்படின்னு வரும். முதலாவது சந்தர்ப்பத்துல உராய் விசை 0 இருக்கிற சந்தர்ப்பத்துல இவனுடைய பெருமானம் 24 நியூட்டன், 6 மூடுகளுடைய பெருமானம் 6 மீட்டர் செகண்ட் -2. இது முதலாவது சந்தர்ப்பம். இப்ப ரெண்டாவது சந்தர்ப்பத்தை பார்ப்போம். அதாவது இந்த பொருளுக்கும் இந்த தளத்துக்குமான உராய் விசை 10 நியூட்டன் தந்துட்டாங்களா இருந்தா எவ்வாறு செய்யுது அப்படிங்கறத பார்ப்போம். அப்ப ரெண்டாவது உராய் விசை கொடுத்துட்டாங்க 10 நியூட்டன். ஆகவே இந்த படத்துல உராய் விசை வரும் நமக்கு 10 நியூட்டன். இப்ப விசைகள்லாம் குறிச்சாச்சு. இப்ப அதே மாதிரி முதல்ல செஞ்ச மாதிரியே தான் தனித்தனியே ரெண்டு பொருட்களுக்கும் F7 பாவிச்சமா இருந்தா சரி. முதலாவது படத்துக்கு அதே மாதிரி தான் வரும். கீழ் நோக்கி F7 பாவிச்சமா இருந்தா கீழ் நோக்கிய விசை 60 நியூட்டன் மைனஸ் T RA அப்படின்னு வரும். இப்ப இந்த பொருளுக்கு பார்த்த மாதிரி இருந்தா இந்த பொருளை நான் வரைகிறேன்கிட்டு இந்த பக்கம் இழுவிசை இருக்கு, இந்த பக்கம் உராய் விசை 10 நியூட்டன் இருக்கு, கீழ் நோக்கிய 40 நியூட்டன் விசை இருக்கு நிறை விசை, அடுத்தது மருதாக்கம். ஆகவே இந்த பொருள் இந்த திசையில தான் இயங்க போகுது. அப்ப இந்த திசை நோக்கி F7 பாவிச்சமா இருந்தா இந்த திசையில பார்த்த மாதிரி இருந்தா T இருக்கு, T கருதுற திசையில இருக்கிறதுனால T பிளஸ் இந்த 10 நியூட்டன் இயங்குற திசைக்கு எதிர் திசையில இருக்கு. ஆகவே -10 அப்படின்னு வரும். திணிவு 4 × 6 மூடுகள். இது ரெண்டாவது சமன்பாடு. இப்ப முதல்ல நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி ரெண்டு சமன்பாடுகள் இருக்கு. இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் தீர்த்த மறந்தா ஈஸியா ஏயும் டீயும் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப நான் முதலாவது சமன்பாடையும் ரெண்டாவது சமன்பாடையும் கூட்டி விட்டுறேன். கூட்டி விட்ட மாதிரி இருந்தா 60 - T அப்படிங்கிறது முதலாவது சமன்பாடு பிளஸ் T - 10 சமனா இருக்கும். இந்த பக்கம் 6A இருக்கு பிளஸ் 4A. ஒருங்கமை சமன்பாடு ஏற்கனவே நம்ம உழவல்ல இது தீர்க்கிறது சம்பந்தமா பார்த்தாச்சு. அப்ப இங்க -T + T இருக்கிறதுனால இது ரெண்டு என்ன செஞ்சிரும்னா கேன்சல் ஆயிரும். 60ஓட -10 கூட்டுற நேரம் 50 அப்படின்னு வரும். இந்த பக்கம் 6Aவும் 4Aவும் 10A அப்படின்னு வரும். ஆகவே 6 மூடுகள் சமன் 50/10 5 மீட்டர் செகண்ட் -2 அப்படின்னு வரும். அடுத்த விஷயம் இழுவை. அப்ப இந்த 5 மீட்டர் செகண்ட் -2 அப்படிங்கிற இந்த பெருமானத்தை கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு சமன்பாடுல முதலாவது சமன்பாடுலையும் பிரதியிடலாம், அப்படி இல்லைன்னா ரெண்டாவது சமன்பாடுலையும் பிரதியிடலாம். நான் வந்து முதலாவது சமன்பாட்டுல பிரதியிட்டனா இருந்தா
60 இருக்கு, மைனஸ் டி சமன் ஆர் இன்டூ ஏயினுடைய பெருமானம் 5, ஆகவே ஐஆர் 30 அப்படின்னு வரும். 60 மைனஸ் டி. டீனுடைய பெருமானம் வேணும். மைனஸ் டி சமன்பாடுக்கு இந்த பக்கம் போறப்ப பிளஸ் டி, ஆல்ரெடி 60 இருக்கு, பிளஸ் 30 சமன்பாடுக்கு இங்கிட்டு வர நேரம் மைனஸ் 30, ஆகவே டீனுடைய பெருமானம் வரும் 30 நியூட்டன் அப்படின்னு வரும். இது ரெண்டாவது சந்தர்ப்பத்துல, அதாவது உராய்வு விசை அவங்க தந்துட்டாங்களா இருந்தா முதலாவது இழுவிசை வருது நமக்கு 30 நியூட்டன், 6 மூடுகள் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 அப்படின்னு வருது. அடுத்தது பாருங்க மூன்றாவது சந்தர்ப்பம், அதாவது உராய்வு குணகம் கொடுத்துறாங்க, அதாவது மியூ 0.2 அப்படின்னு கொடுத்துறாங்க. மூன்றாவது உராய்வு குணகம் தந்துட்டாங்களா இருந்தா எவ்வாறு இந்த வினாவை செய்யுது? நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். உராய்வு குணகம் தந்துட்டாங்களா இருந்தா உராய்வு விசை காண்றதுக்கு சமன்பாடு ஒன்று இருக்கு. மியூ சமன் உராய்வு விசையின் கீழ் மருதாக்கம். ஆகவே இந்த தளத்துக்கும் இந்த பொருளுக்கும் இடையிலான உராய்வு குணகம் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப முதலாவது இந்த பொருளுடைய மருதாக்கம் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டு இதுல பிரதீட்டமா இருந்தா இந்த உராய்வு விசை எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். எஃப்எஃபின் கீழ் மருதாக்கம், மருதாக்கம் நிலைக்குத்து சமன்ல எடுத்த மாதிரி இருந்தா ஆர் சமன் 40 நியூட்டன் தான் வரும். ஆகவே மருதாக்கம் வரும் 40 நியூட்டன். ஆகவே உராய்வு விசை சமன் 0.2 இன்டூ 40 அப்படின்னு வரும். இந்த ரெண்டு நம்பரை பெருக்கணமா இருந்தா 8 நியூட்டன் அப்படின்னு வரும் உராய்வு விசை. ஆகவே இந்த பொருள்ல தொழிற்படுற உராய்வு விசை 8 நியூட்டனா இருக்கும். அப்போ உராய்வு விசை தந்துட்டாங்களா, சாரி மியூ கொடுத்துட்டாங்களா இருந்தா பெரிய வேலை இல்ல, இந்த மியூ சமன் எஃப்எஃபின் கீழ் ஆர் உராய்வு விசையின் கீழ் மருதாக்கம் இந்த சமன்பாடை பயன்படுத்தி இதுல கொண்டு வந்து பிரதிட்டமா இருந்தா நமக்கு உராய்வு விசை வந்துடும். உராய்வு விசையுடைய பெருமானம் கண்டுமா இருந்தா இதுல இந்த படத்துல கொண்டு வந்து பிரதிட்டு நம்ம வளமையா செய்யற வேலையை தான் இந்த பொருளுக்கு கீழ் நோக்கி எஃப் சமன் எம். முதல்ல வந்து சமன்பாடு அப்படியே தான் வரும். அப்ப 60 மைனஸ் டி சமன் ஆர்ஏ அப்படின்னு வரும். அடுத்தது இந்த பொருளுக்கு இந்த திசையில எஃப் சமன் எம்ஏ பாவிக்கணும். அப்போ ஆல்ரெடி டி மைனஸ் இப்போ உராய்வு விசை மட்டும் தான் கணக்கி மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஆகவே 8 நியூட்டன் சமனா இருக்கும். இதனுடைய திணிவு 4 கிலோகிராம் தான், 4 இன்டூ 6 மூடுகள். இது ரெண்டாவது சமன்பாடு. ஆகவே இந்த ரெண்டு சமன்பாடுகளின் தீர்த்தமா இருந்தா ஏ டி இந்த ரெண்டுடைய பெருமானத்தை காணலாம். அப்போ முதலாவது சமன்பாடையும் ரெண்டாவது சமன்பாடையும் கூட்டி விட்டமா இருந்தா 60 மைனஸ் டி தாக டி மைனஸ் 8 நியூட்டன் அப்படின்னு வரும். இது சமனா இருக்கும் 6a பிளஸ் 4a. ஆகவே சமன்பாடுக்கு இந்த பக்கம் 10a அப்படின்னு வரும். இந்த பக்கம் டீயும் டீயும் கேன்சல் ஆகிச்சா இருந்தா 60ல இருந்து 8 கழிக்கணும், நமக்கு கிடைக்கும் 52. ஆகவே ஏ சமன் 52 கீழ் 10, இது தசத்துல போட்ட மாதிரி தான் 5.2 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 அப்படின்னு வரும். இப்ப இந்த பெருமானத்தை ஏதாவது ஒரு சமன்பாட்டுல முதலாவது சமன்பாட்டிலே அல்லது ரெண்டாவது சமன்பாட்டிலே பிரதியிட்டமா இருந்தா டீனுடைய பெருமானத்தை காணலாம். அப்ப நான் முதலாவது சமன்பாட்டில் பிரதியிட்டேன். 60 மைனஸ் டி சமன் ஆர் இன்டூ 52 கீழ் 10. பின்னத்திலையும் போட்டு பிரதியிடலாம், அப்படி இல்லாட்டி தசத்திலையும் போட்டு பிரதியிடலாம். இப்போ இந்த கோவையை சுருக்கணமா இருந்தா ஆர் இன்டூ 5.2 வரும், 60 மைனஸ் டி. ஆகவே 31.2 சமன் 60 மைனஸ் டி அப்படின்னு வரும். ஆகவே மைனஸ் டி சமன்பாடுக்கு அந்த பக்கம் போறப்ப டி 60 இருக்கு, பிளஸ் 31.2 சமன்பாடுக்கு கிட்ட வர நேரம் மைனஸ் 31.2. ஆகவே டி சமன் 60ல இருந்து 31.2 கழிச்சமா இருந்தா 8 2 அப்படின்னு வரும். 28.8 நியூட்டன் அப்படின்னு வரும். ஆகவே இப்ப உராய்வு குணகம் தந்தாங்களா இருந்தா சிம்பிள், நம்ம வளமையா செய்யற மாதிரியே தான் செய்யணும். முதலாவது உராய்வு குணகத்தை பயன்படுத்தி நம்ம
உராய் விசை எவ்வளவு அப்படிங்கிறது, இந்த பொருள்ல தொழிற்படுற உராய் விசை எவ்வளவு அப்படிங்கிற அந்த உராய் விசையினுடைய பெருமானத்தை கண்டு பிரதியிட்டமா இருந்தா இந்த வினாவை வளமே செய்யற மாதிரி செஞ்சு நம்ம விடைகளை எடுத்துக்கலாம்.